கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கல்வியின் பெருமையை, கல்வியின் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துவதற்காக நம் முன்னோர்கள் நமக்காக எழுதி வைத்து சென்றவை இவை. கல்வியின் முக்கியத்துவத்தை நம்மளுடைய முந்தைய தலைமுறைகளை பார்த்தாலே தெரியும். முந்தைய தலைமுறைகள் வந்துட்டு நம்ம தாத்தா அவங்க எப்படி இருந்தாங்க, நம்ம அப்பா எப்படி இருந்தாங்க, நம்ம இப்போ எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம், அந்த கல்வி நம்ம எப்படி முன்னேற்றி இருக்கிறது, அதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்க்க முடியும். ஆக இந்த கல்வி முன்னேற்றம் தான் வந்துட்டு சமூகத்தின் முன்னேற்றம். இந்த கல்வி வளர்ச்சிக்கு எதிராக யார் பேசினாலும் மக்களை வந்துட்டு அந்த கல்விக்குள்ளே மதத்தை கொண்டு நம்மை துண்டாட நினைத்தாலும் நாம் ஒரு கணம் சிந்திக்கணும். அதை புறந்தள்ள வேண்டும். இப்போது கோவில் வருமானத்தில் நீங்கள் கல்லூரி கட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தற்போது திடீரென இந்துத்துவாவிற்கு கன்வெர்ட் ஆகியுள்ள எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிள்ளை, அவருடைய உறவினர்கள் அவர்களுடைய வருவாயை காப்பாற்றிக் கொள்வதற்காக இப்போ தீவிரமாக இந்துத்துவாவாக மாறி இருக்கிறாரு. அவர் அப்படியே அந்த இந்துத்துவாவின் குரலாகவே ஒழிக்கிறார். எப்படி நீங்கள் அறநிலையத்துறையின் வருமானத்திலேருந்து கல்விக்கூடங்களை கட்ட முடியும், ஒரு கல்லூரியை கட்ட முடியும்னு கேட்குறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஒரு கோயிலுக்கு போனோம்னா வேண்டுதல் வைப்போம், நிறைய வேண்டுதல் வைப்போம். பிள்ளைக்கு நல்ல படிப்பை கொடுங்கிற வேண்டுதலையும் நாம் வைப்போம். நாம் போடக்கூடிய காணிக்கைகளை பார்த்தோன்னா, நாம் செலுத்தக்கூடிய காணிக்கைகளை பார்த்தோன்னா பிள்ளைகளின் நல்ல கல்வி வளர்ச்சிக்காக நம்ம செலுத்தக்கூடிய காணிக்கையும் இருக்கும். நம் மக்கள் எப்பயுமே கடவுளை பிரித்து பார்த்ததில்லை. இது அந்த மதத்து கடவுள், இந்த மதத்து கடவுள். அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு பிடித்த கடவுளை வேண்டிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்துக்களே பெருமாளை கும்பிட்றவா இருக்கான், சிவனை கும்பிட்றவா இருக்கான், முருகனை கும்பிட்றவா இருக்கான், காமாட்சி அம்மனை கும்பிட்றவா இருக்கான், காளியம்மாள் கும்பிட்றவா இருக்கான். இப்படி அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு தெய்வங்களை கும்பிட்டுருக்காங்க, குலதெய்வங்கள் இருக்குது. இதெல்லாம் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நம்ம மனதால் ஒன்றுபட்டு தான் இருக்கிறோம். அப்படி இருக்கிற சூழலில் நீங்கள் கோவிலில் வர்ற வருமானத்தை வச்சு கல்லூரி கட்டக்கூடாது. கல்லூரி கட்டி யாருக்கு? எல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு தானே, படிக்கிறதுக்கு கல்வி வளர்ச்சிக்கு தானே பண்ணுறோம். இதை ஒருத்தர் தடுக்க நினைக்கிறான்னா இன்னொரு அடுத்த தலைமுறையின் வளர்ச்சி நீ தடுக்க நினைக்கிறாய். கல்வி கற்றுவிட்டால் அவர் கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு ஞானம் பிறந்துவிடும். எதையுமே சிந்தித்து பார்க்கக்கூடிய பக்குவம் அந்த சிந்தித்து பார்த்தால் நமக்கு பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறவன் அந்த கல்வியை முடக்க பார்ப்பான். உண்மையில் சொல்லப்போனால் இந்திய கல்வி நாள்ங்கிறதே அபுல் கலாம் ஆசாத் என்ற இஸ்லாமியர், அவர் இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர். அவருடைய பிறந்த நாளை தான் இந்திய கல்வி நாளாகவே நம்ம நவம்பர் 11ஆம் தேதி நம்ம அதை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற சூழலில் அப்படிப்பட்ட நாட்டில் இருந்து கொண்டு நீங்கள் மதவாதத்தை கல்விக்குள் திணிக்க பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஒதுக்கப்பட வேண்டியவர்கள், மக்களால் விளக்கப்பட வேண்டியவர்கள். மக்கள் அனைவரும் விழிப்புணர்வோடு இதை புறந்தள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.